மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கறத ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்ணனா நிச்சயமா அதுக்கு ரிசல்ட் வந்துடும். ஃபார் த பாஸ்ட் 8 months பெரிய ஒரு ஜேர்னி, ஹார்டஸ்ட் ஜேர்னி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை இந்த 44 வருஷத்துல நான் கடந்து வந்ததுல இது ரொம்ப ஹார்டஸ்ட் ஜேர்னி. பட் நான் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பாசிட்டிவா, இப்ப காலைல எந்திரிச்ச உடனே என் உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு நான் வந்து ஆரம்பிப்பேன். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமா ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் நான் நிறைய வாங்கியிருந்தேன். இந்த அவார்ட்ல என்னோட ஹேர் கட் பாக்குறது, இத எந்த டிவி கொடுத்துருக்காங்க, இமேஜின் பண்றது, இப்படிலாம். ஸோ இதுல ஹேர் கட் பாத்துக்கோங்க. டு பி வெரி ஃப்ரேங்க், ஆஃப்டர் கீமோதெரப்பி பாத்தீங்கன்னா இப்ப என்னோட ஹேர் க்ரோத் பாருங்களேன், சூப்பர்பா இருக்குது. அப்படித்தானே? பட் இருந்தாலும் இது ஏன் நான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, இது வந்து என்னோட ஐடென்டிட்டி. ஸோ இது இல்லைன்னா என்னை யாருக்குமே வந்து தெரியல. ஸோ தட் இப்போதைக்கு இது ஒரு ஐடென்டிட்டியா. நெக்ஸ்ட் பாருங்க, இது நான் வந்து காலேஜ்ல ஒர்க் பண்ணும்போது என் ஸ்டூடெண்ட் டிரா பண்ணது. ஸோ இது இப்போ நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த டயக்ராமேட்டிக் அப்ரோச் மட்டும் இல்லை, அந்த ஸ்மைல், அந்த எனர்ஜி எல்லாத்தையுமே நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் வில் பிரிங் யூ பாசிட்டிவ் திங் இன் லைஃப். ஆல் தி வெரி பெஸ்ட்.